நன்றி. ஓம் ஸ்ரீ சைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ரம்யஜா மாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदत्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्ततङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्रियपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाक्षभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्यदैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजं परिचितं मुनिमाश्रयामः பணவாழ் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சீனு வீட்டுல கிருஷ்ணர் கையில இருந்து ஒரு பெரிய ஒளி வர மாதிரி இருக்கு. ஆமா ஆமா எக்ஸாக்ட்லி. அவர் அப்படியே கீதை என்னும் ஒளிய நமக்கு குடுக்கற மாதிரி இருக்கு. ஆமா 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 இல்ல ஐ நோட்டிஸ்ட் அப்படிதான் தோணுது. So nice to see him. ஐயோ கரெக்ட்டுமா, தெலுப்புங்க ஒயிட்டுங்க இப்படி குடுக்கற மாதிரி இருக்கு பாருங்க. அப்படிதான் இருக்கு. கரெக்ட். சூப்பர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இது இந்திரிய பலம். இந்திரிய பலம். இந்திரிய பலம் பேஜ் 92வது பேஜ். இதுல பகவான் என்ன சொல்றான்னா, இந்த இந்திரியங்கள் நம்மளுடைய இந்த புலன்கள் எப்படிதான் நம்மள இந்த விஷயங்களில கொண்டு போய் மூட்டும் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுல இருந்து இப்ப இந்த இந்திரியங்கள் மனத்தை பாதிக்கும். மனம் மனத்தை கொண்டு அதை அனுபவிக்கிறதுக்கு ஆத்மா முயலும். அதாவது இப்ப எம்பெருமானோட சொத்தாகி இந்த ஆத்மா நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் அது பிறருடைய பொருள், அவனுடைய பொருள். இந்த ஆத்மா அவனுடைய பொருள். அதை அதுக்கு ஒரு கை காலை கொடுத்து ஒரு உடம்பு கொடுத்து உடலுறு கொண்ட ஜீவாத்மாவாக எம்பெருமான் வச்சிருக்கான். எதுக்குன்னா அவனை வணங்குவதற்காக. அந்த கரண கலைபரங்களை கொடுத்தது அவனுக்கு சேவை செய்ய, அவனை வணங்குவதற்கு. ஆனா என்னன்னா, அது துரதிருஷ்டவசமா கூட இந்த புலன்களையும் வச்சு இந்த குணத்தையும் வச்சுட்டான். வச்சதுனால என்ன, வச்சதோட இல்லாம தன்மாத்திரைகளையும் வச்சிருக்கான். கண்ணால பாரு, காதால கேடு, வாயால சுவைச்சுக்கோ, பேசு, உடம்பால அவனுக்கு இத்தனை இருக்கிறதுனால என்னன்னா, இந்த நம்ம முதலே பார்த்திருக்கோம் இல்லையா, அயன சம்பந்தம் அச்சித்து சம்பந்தம்னு பார்த்தோம் இல்லையா. ஜீவாத்மாக்கு இந்த ரெண்டுமே இது இருக்கு, ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. அயன சம்பந்தம் அதாவது நாராயணனுடைய சம்பந்தமாக இருக்கக்கூடியது. அச்சித்து சம்பந்தம், இந்த அச்சித்தாகி இந்த 24 தத்துவங்களோட சம்பந்தம் ரெண்டுமே இந்த ஜீவாத்மாக்கு இருப்பதால ரெண்டுத்துலயுமே அவன் போறான். முக்கியமா இந்த புலனின்பம் நல்லா இருக்கிறதுனால, புல நுகர்ச்சி இன்பத்தை தருவதாலே அதிலேயே இவன் ஜாஸ்தியாக போகிறான். சோ இந்த புலன்கள் எப்படி இந்த ஜீவாத்மாவை அடிமைப்படுத்தும். மனசும் இந்த புலன்கள் பாஹ்ய இந்திரியங்கள், மனம் அந்தரிந்திரியம், உள்ளே இருக்கக்கூடிய அந்த இந்திரியம், அந்த கருவி. அதை வச்சுட்டுதான் ஜீவாத்மா எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். ஓரளவுக்கு இருந்தா பரவாயில்ல, பட் அது பின்னாலேயே போய் அதுக்கே அடிமையாகி தன்னுடைய இயல்பாக அயன சம்பந்தத்தை அவன் மறந்து விடுகிறான்.
அதாவது இங்க பெருமாள் என்ன சொல்றாருன்னாக்கா, எப்படி இந்த புலன்கள் வந்து மிகவும் வலிமையானவை. இது வந்து இழுக்கும் நம்மள. அதாவது பெருமாள் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஓடத்தை வந்து நம்ம கட்டி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடியில கட்டி ஒரு கரையில கட்டினா, அந்த காத்து எப்படி அதை பிடிச்சி இழுக்குமோ, அந்த மாதிரி வந்து இந்த இந்திரிய பலம் வந்து பிடிச்சி இழுக்கும் மனச. அப்புறம் காத்து எப்படி ஒரு இடத்துல நிக்கவே நிக்காதோ, அந்த மாதிரி இந்த மனமும் நிக்கவே நிக்காது. ஆகையால இந்த இந்திரியங்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டியது முக்கியம் அப்படின்ட்டு, அதாவது உபாயத்துல ஈடுபடும் பொழுது, நான் முயன்று உன்னை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி கர்மஞான பக்தி யோகங்களை ஈடுபடும் பொழுது, இந்திரியங்களையும் மனத்தையும் அடக்குவது ரொம்ப முக்கியம். அதனால பெருமாள் வந்து அதை சொல்லித் தருகிறார். 2வது அத்தியாயத்துல முக்கியமா சொல்றாரு, இந்த இந்திரியங்கள்லாம் என்ன, ஆத்மான என்ன, தன்மாத்திரைகள்லாம் என்ன, எல்லாத்தையும் அழகா சொல்லிட்டே வராரு. அந்த 2வது அத்தியாயத்தை நல்லா நம்ம படிச்சுட்டோம், எல்லாமே புரியறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப இந்த இந்திரிய பலம், இந்த இந்திரியங்கள், அதாவது இந்த புலன்கள், இந்திரியங்கள்னா புலன்கள், அதோடைய பலம், அவை எவ்வளவு சக்தி வாய்ந்தவை அப்படின்ட்டு இந்த பகுதியில சொல்றார். அதுக்கு வந்து அவர் 3 ஸ்லோகங்கள் எடுக்கிறார். 2:60, 6:34 மற்றும் 6:35. இதுல வந்து இந்திரியங்களையும் மனத்தையும், இந்திரியங்களுடைய பலத்தையும், மனத்தை எப்படி கட்டுப்படுத்தவே முடியாது, மிகவும் கஷ்டம், அதை வந்து மிகவும் முயன்று 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 அதை கொண்டுவர வேண்டும் வழிக்குங்கிறதையும் அதுல சொல்றார். முதல்ல வந்து என்னன்னா, கீதை 2:60 என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட், இந்திரியங்களை வெல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிற ஒரு மனிதனுடைய மனத்தினை கலங்க செய்கிற இந்திரியங்கள் வலியனவால் இழுத்து கொண்டு போகின்றன என்று இந்திரியங்களினுடைய வலிமையை சொன்னார். மனசை பிடிச்சி இழுத்துட்டு போகும். கண்ணு இஷ்டப்பட்ட போக போகும், காது இஷ்டப்பட்டதை கேட்கும்னு விரும்பும், நாக்கு இஷ்டப்பட்டதை சாப்பிடணும்னு இஷ்டப்படும், உடல் இஷ்டப்பட்டதை விரும்பும். இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, இந்த 5 இந்திரியங்களையும், இந்த ஞானேந்திரியங்கள் வந்து கர்மேந்திரியங்களும் கூட தான் சேர்ந்து இந்த மனதை இழுத்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்லோகத்துல. என்னன்னா, இந்த 2:60 என்ன சொல்றாங்கன்னாக்க, யததோ யபி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சித இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனக. இந்த இந்திரியங்கள் வந்து வலுக்கட்டாயமாக இந்த மனதை இழுத்து கொண்டு போகும். அதுதான் எப்படி கட்டப்பட்ட ஒரு ஓடத்தை காற்றானது இழுத்து கொண்டு செல்ல முயலுமோ, அதே போல இந்த இந்திரியங்கள் வந்து மனசை இழுத்து கொண்டு போகும். மனசு ஒரு நிலையில இல்லாத போது அந்த மனசை அவன் எப்படி ஆத்மாவில நிலைநிறுத்துவான்? அவனுக்கு எப்படி ஆத்ம தரிசனம் கிடைக்கும்? எப்படி அவன் கர்மயோகத்தை பண்ணுவான், ஞான யோகத்தை பண்ணுவான், பக்தி யோகத்தை பண்ணுவான்? ஆகையால அடிப்படையிலேயே இந்த மனசை ஒரு இடத்துல நிறுத்தி அதை ஆத்மாவில் செலுத்த வேண்டும். அப்படின்னா இந்திரியங்களை நாம் வெல்ல வேண்டும். அவைகளும் ரொம்ப 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 பலமானவை அப்படின்னு சொல்றான். அடுத்தது 2வது 6:34 ஸ்லோகத்தை என்ன சொல்றான்னா, மனதின் வலிமையை குறித்து அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் இடையே நடந்த உரையாடல். அர்ஜுனனும் சொல்றான், கண்ணனும் சொல்றான். என்ன சொல்றான்னா, அர்ஜுனன் சொல்றான் என்னன்னா, கீதை 6:34 அந்த ஸ்லோகத்துல, கிருஷ்ணா, காற்றினை போன்ற அந்த மனதை அடுக்குதல் செய்ய முடியாத காரியம் என்று நினைக்கிறேன். காற்றை பிடிச்சி ஒரு இடத்துல வைக்க முடியுமா? காற்றுக்கு என்ன வேலி அப்படின்னு பாட்டே இருக்கு இல்லையா? காற்றை எப்படி நம்ம பிடித்து அடக்க முடியாதோ, அதே போல காற்றை போல அலைகின்ற இந்த மனதினை அடக்குவது மிகவும் கஷ்டம் என்று நினைக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அதுக்கான ஸ்லோகம் என்னன்னா, சஞ்சலம் ஹி மனஹ கிருஷ்ணா பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம். வாயோரிவ சுதுஷ்கரம். காற்றை அடக்குவது எவ்வளவு கஷ்டமோ, காற்றை ஒரு இடத்துல பிடித்து வைப்பது எவ்வளவு கஷ்டமோ, அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது இந்த மனசை ஒரு இடத்துல நிறுத்துவது அப்படின்ட்டு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்றான். கிருஷ்ணா, ஆமாம்பா, அப்படிதான், அது அப்படிதான் அலையும், காத்து அப்படிதான் அலையும். நீ வந்து மெதுவாக ஸ்னைக்கி மெதுவாக அடக்க முடியாத குதிரைகளை எப்படி அடக்கி வழிக்கு கொண்டு வருவாயோ, அதே போல நீ வந்து முயற்சி பண்ணி இந்த மனதை வந்து உன் வசப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல 6:35 என்னன்னா, அர்ஜுனா, மனதினை அடுக்குதல் மிக மிக அரிது. கிருஷ்ணனே சொல்ற, ரொம்ப கஷ்டம், பார்த்தினாலும் முடியவே முடியாது, மிக மிக அரிது. சஞ்சலம் உள்ளது என்பதில் ஐயமே இல்லை. சஞ்சலம், இந்த செகண்ட் எங்க இருக்கும், இன்னொரு செகண்ட் வேற இடத்துல. அதான் வாயு வேகம் மனோவேகம்னு சொல்றேன் இல்லையா?
அந்த மனத்தோட அந்த ஸ்பீட, அந்த வேகத்தை வந்து நம்ம அறியக்கூட இங்க இருக்கும், அடுத்த நிமிஷம் எங்கேயோ இருக்கும். ஆகையால அதை கட்டுப்படுத்த முடியாது. மனதரை அடுக்குதல் மிக மிக அரிது. சஞ்சலம் உண்பதில் ஐயம் இல்லை. சந்தேகமே இல்லை, நீ சொல்றது கரெக்ட் தான். அப்படி இருப்பினும் பயிற்சியாலும் வைராகியத்தாலும் அடக்கப்படுகிறது. முயற்சி பண்ணணும். திருப்பி 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 ஒரு 1 நிமிஷம் கட்டுப்படுத்துற, 2 நிமிஷம், 5 நிமிஷம், அரை மணி நேரம்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அபியாசத்தாலும் வைராகியத்தாலும் மனமே அங்க போகாது, அடங்கு அடங்கு அடங்குன்னு அதை அடக்கி உன்னுடைய வழிக்கு நீ கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பயிற்சியாலும் வைராகியத்தாலும் அடக்கப்படுகிறது என்று மற்ற இந்திரியங்களை காட்டிலும் மனத்தின் முதன்மையை கூறுகிறான் கண்ணன். மனம்தான் ஃபர்ஸ்ட். மனசு அடக்கிட்டா இந்திரியங்களை ஒரு மாதிரி வழிக்கு கொண்டாந்துடலாம். ஆனா முதல்ல வந்து மனசை தூண்டி கொண்டு போய் தன்மாத்திரைகள்ல செலுத்துறதுன்னு இந்திரியங்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா மனசுக்கு அதுல ஈடுபாடு வந்துட்டாக்கா, நீங்க கண்ணை மூடி காதை அடைச்சு வாயை மூடி ஒரு இடத்துல உட்கார்ந்தாலும் மனசு தன் பாட்டுக்கு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆகையால மனசு அடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை வைராகியத்தாலும் பயிற்சியாலும் தான் நாம் அடக்க முடியும் அப்படி சொல்லி அந்த மனத்தின் முதன்மை, மனசை கட்டுப்படுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து கண்ணன் இந்த 3 பாசுரங்களால இந்திரியங்களுடைய பலத்தையும் மனதின் முதன்மையும் சொல்லி இந்த இந்திரியங்களையும் இந்த மனதையும் வழிக்கு கொண்டு வருது எவ்வளவு கஷ்டம், ஆனாலும் வைராகியத்தாலும் பயிற்சியாலும் இவற்றை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். இப்ப இதுக்கு இணையாக வந்து சுவாமி நம்மாழ்வார் சொன்ன பாசுரங்களை நம்ம அனுபவிக்கலாம். ஒண்ணு வந்து திருவாய்மொழி 7:1-6. இது வந்து விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் என்று இந்திரியங்களுடைய வலிமையை அருளி செய்கிறார். நம்மாழ்வார் என்ன சொல்றாரு, ஐயோ நீ என்னப்பா, நீ எலி எலும்ப சாதாரண மனுஷன், நீ உன்னை விடு. விண்ணுளார் அங்க இருக்கிறவங்க நித்திய சூரிகளை கூட அலைக்க செய்வது இந்த மனசு. இந்திரியங்களையும் இந்த மனசும் நித்திய சூரியங்களை கூட அலைக்கழிக்கும் அப்படின்னு அதுக்கு ரொம்ப அழகான இந்த வித்தியாசங்களை அந்த விவரங்களை சொல்றாரு. அந்த பாசுரத்தை இப்ப நான் சொல்றேன், விண்ணப்பம் பண்ணிட்டு அதை சொல்லலாம். ஒரு நிமிஷம். இது எழுத முடியாததுனால புக்ல இருந்து நேரா எடுக்கிறேன், இல்லாட்டி பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன். 7ஆம் 10 முதல் திருவாய்மொழி 6ஆம் பாசுரம். அந்த பாசுரம் என்னன்னா, விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன்கள். விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வார், அதான் எம்பெருமானுக்கு அடிமை செய்பவர்கள் யாரு? நித்தியர்களும் முக்தர்களும். அவர்களையும் செரும் ஐம்புலன், அவங்களை கூட அஃபெக்ட் பண்ணும், அவங்களை கூட விட்டு வைக்கவே வைக்காது. விண்ணுளார் பெருமாய்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவை. இந்த 5 புலன்கள், இந்த சென்சஸ் வந்து இந்த புலன்கள் வந்து விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும், அவங்களை கூட பாதிக்கும். அப்படிப்பட்டது மண்ணுள் என்னை பெற்றால் என்ன செய்யாது? இங்க இருக்க நான் சாதாரணமானவன், சக்தியே இல்லாதவர். என்னை பெற்றால் என்ன செய்யும்? என்ன வேணா செய்யும், என்ன வேணா செய்யும். நீயும் விட்டார், நீயும் என்னை கை விட்டுட்டாக்கா இந்த ஐம்புலன்களை என்னதான் செய்யாது. அதாவது அந்த நித்திய சூரியர்களே ஒரு ஆட்டக்கூடிய அந்த ஐம்புலன்கள் என்னை பெற்றால், மண்ணில் இருக்க இந்த எலி எலும்பனான என்னை பெற்றால் என்னதான் செய்யாது. நீயும் கைவிட்டுட்டா நான் என்னப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் இந்த பாசுரத்துல கேட்கிறார். நீயும் விட்டார் பண்ணுள்ளாய் கவிதன்னுள்ளாய் பக்தியினுள்ளாய் பரமீசனே வந்தேன் கண்ணுள்ளாய் நெஞ்சுள்ளாய் சொல்லுள்ளாய் ஒன்று சொல்லாயே. நீ சொல்லுப்பா, இப்படி வந்து விண்ணுளார் பெருமானுக்கு அடிமையானவர்களே ஆட்டி படைக்கக்கூடிய இந்த புலன்கள் நான் கிடைச்சா எனக்கு என்ன பண்ணாது, அப்படி ஆட்டி வைக்காது. அப்படி இருக்கும்போது நீயும் என்ன இந்த நிலைமையில நீ என்னை கைவிட்டுட்டா நான் என்னதான் செய்வேன் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ இதுக்கு என்ன இது உதாரணமா 2 இது சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதாவது 2 உதாரணம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து இங்கேயே இந்த பூமியில முமுட்சுக்கள் ஆனவர்கள், முமுட்சுன்னு சொன்னாக்கா மோட்சத்திலே ஆசை உடையவர்கள், அவர்களை 2 உதாரணமும், அங்க நித்திய சூரிகளை ஒரு உதாரணமும் எடுத்து இங்க நம்பிளை வந்து உதாரணமா சொல்றாரு. என்னன்னா, முதல்ல வந்து விஸ்வாமித்திரன் எடுக்கிறார். விஸ்வாமித்திரன் வந்து எப்பேற்பட்ட தவசில, எப்பேற்பட்ட தவ வலிமை உடையவர். அவர் வந்து ஒரு பெண்ணுக்கு அடிமையாகி எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விஸ்வாமித்திரன் சுக்ரீவன் முதலியோர்களை கண்டோம் அன்றோ, அவங்கள பார்த்தோம் இல்லையா. ஞானத்தால் மேம்பட்டவனான விஸ்வாமித்திரன், சாதாரணமான ஞானமா வருது,
விஸ்வாமித்திரன் அகப்பட்ட ஒரு விஷயத்தின் கார்க்கடையிலே கிடத்தார். இவர் அந்த பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறார். அகப்பட்ட ஒரு விஷயம், அந்த தேவமாதின் கார்க்கடையிலே கிடந்தார். எப்பேற்பட்ட ஞானி விஸ்வாமித்திரன் இல்லையா? அந்த புலநுகர்ச்சியால், அந்த புலன் இன்பத்திலே ஈடுபட்டு அந்த விஷயம்னு சொல்றாங்க, அந்த பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த தேவமாதனுடைய கார்க்கடையிலே கிடந்தான். அவனுடைய தவம் எல்லாம் போச்சு. அதனால சரி, அதை விடுங்க. அன்றோ அப்புறம் பெருமாளுக்கு பரிபவரான மகாராஜர் பெருமாளை மின்னலுக்கும் இடுக்கும் இரையாக 4 மாதங்கள் விட்டு வைத்து இந்திரங்களுக்கு பரவசப்பட்டவராய் அல்வழி எரி நினைத்தனர் அன்றோ. இது வந்து சுக்ரீவனுடைய விதானத்தை இங்க சொல்றாங்க. சுக்ரீவனும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே இருந்தவர். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான்னாக்கா, அவங்க 2 பேர் ராமருக்கும் சுக்ரீவருக்கும் நடுவுல ஒரு இது நடந்துட்டு, வாலியை நான் முடித்து விடுகிறேன், ஆனா நீ வந்து எனக்கு சீதையை தேடுவதற்கு உதவி புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அக்னி வளர்த்து சத்தியம் பண்ணி கொள்கிறார்கள். நான் வந்து வாலியை அழித்து விடுவேன், உன்னை வந்து அரசனாக்கி விடுவேன், ஆனா நீ வந்து எனக்கு சீதையை தேடி கொடுப்பதில் உதவி புரிய வேண்டும் சொல்லி சுக்ரீவனும் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். ஆனா என்ன ஆச்சு? அந்த ராஜ்யமும் மனைவியும் கிடைச்ச உடனே அந்த புலன் இன்பத்திலே ஈடுபட்டு ராமனை முழுவதுமாக மறந்து விட்டு அந்த குகைக்குள்ளே போய் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு, அதை எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. பெருமாளே, எம்பெருமானை ஸ்ரீராமனை மின்னலுக்கும் இடிக்கும் இரையாக 4 மாசம், மழை காலம், மழை கொட்டுது, அந்த குகை மூடி இருக்கு. குகைக்குள்ள சுக்ரீவனும் அவனோட பரிவாரங்களோட சந்தோஷமா இருக்கான். இந்த பக்கம் சுவாமி இவர் நம்ம ராமனும் லக்ஷ்மணனும் இடிக்கும் மின்னலுக்கும் இரையாகி காத்துட்டே இருக்காங்க. சுக்ரீவன் வருவான், கதவு திறப்பா, சீதையை தேடுறதுக்கு நம்மள விடுவான்னு சொல்லி காத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இடிக்கும் மின்னலுக்கும் ராமனை ஆளாக்கி விட்டு அந்த புலனுகர்ச்சியிலே ஈடுபட்டார். யார்? ஞானவானான சுக்ரீவன். ஆக சுக்ரீவனையும் கலங்க பண்ணியது அந்த புலனுகர்ச்சியில ஈடுபட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதை அவன் மறந்தான் அப்படின்னு இந்த 2 உதாரணங்களை இங்கு காட்டி கொடுக்கிறான். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணான்னா, வெண்டுளார் பெருமானுக்கு அடிமை செய்வாரையும் செரும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே கூடவே இருந்து செய்யக்கூடிய அந்த நித்திய சூரிகள். இதுக்கு எந்த கதை சொல்றாங்கன்னாக்கா, சுமுகன் அப்படின்னு ஒரு பாம்பு. அந்த பாம்பை வந்து கருடன் துரத்திட்டு வர்றார். கருடன் அந்த பெரிய திருவடி துரத்திட்டு வர்றார். அப்ப வந்து இந்த சுமுகன் போய் எம்பெருமானுடைய கால் கடையில ஒழிஞ்சு, என் சரணம் என்னை காப்பாற்ற வேண்டும் சொன்னவன, சரணாகதி யார் பண்ணுகிறார்களோ அவரை கைவிடவே மாட்டான் எம்பெருமான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆகையால சுமுகனை காப்பாத்திடுறார். இது கருடனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. என்னோட எனக்கு இரையான சுமுகனை நீர் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு. அப்பா அவன் சரண் வந்துட்டான், நான் காப்பாத்திட்டேன்னு அது சொல்றாரு. உம்மையும் உவைநாச்சி மாறையும் இத்தனை காலம் சுமந்து கொண்டு திரிந்ததற்கு இதுதானோ நீர் காட்டும் நன்றின்னு கேக்குறான் பெருமாள். யாரு? கருடன். அதாவது நித்திய சூரியை கூட கலங்க பண்ணுகிறது அந்த புலனுகு. எனக்கு என்னுடைய இரையான இந்த சுமுகனை நீர் இப்படி ஒழித்து வைப்பது சரியா? நான் உங்களுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கேன், நான் உங்களை தூக்கிட்டு சுத்துறேன் இல்ல, உங்களையும் உங்க 2 மனைவி மாதிரி சுத்திட்டு உலகமெல்லாம் சுத்துறேன் நானு, எனக்கு நீங்க பண்றது இதுதானா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கருடன் எப்பேற்பட்டவன். கருடனை கூட கலக்கக்கூடியது இந்த புலன்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த புலன்கள் என்னை பெற்றால் என்னதான் செய்யாது, மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா, என்னதான் செய்யாது. அதாவது இது என்னன்னு, இப்போ இவங்களெல்லாம் வந்து அந்த ஸ்பரிசம் இல்லாதவங்க அவங்கள கூட எப்பவோ ஒரு வாட்டி பிடிச்சு பாதிச்சிட்டு இந்த புலனுகர்ச்சி. இங்க பார்த்தா நானே போய் அதுல கழுத்தை மாட்டிப்பேன், நானே போய் என்ன கழுத்தை மாட்டுன்னு போய் மாட்டிக்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடியவன் தான், இந்த மண்ணில இருக்கிறவன். என்னை பெற்றால் இவன் என்னதான் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நம்மாழ்வார் புலம்புறார் இந்த இடத்துல. இதனால் நீயும் என்னை கைவிட்டார், என்னுடைய கதி என்னதான் ஆகும், ஆகையால என்னை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புலன்களிடமிருந்து நீயே என்னை காப்பாற்றி அருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது வந்து இந்த மனதை வலித்து, இந்த மனசை வந்து சாதாரணமா திருப்ப முடியாது, அதை வலித்து இழுக்க வேண்டும். ஏன்னாக்கா பிரசவம் மனக அது இழுத்துட்டு போகுது இல்ல, அது வலித்து இழுத்துட்டு தானே போகுது. புலன்களும் மனமும் வந்து வலித்து இழுத்துட்டு போறதாலே நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அது எம்பெருமானுடைய திருவடிகளே ஆத்மாவின் பக்கத்திலே திருப்பணும்னா நாமும் அதை வலித்து இழுத்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது இது வந்து 5ஆம் பத்துல சொல்ற.
5ஆம் பத்து முதல் திருவாய்மொழியில சொல்றார் மனதை வலித்து அப்படின்னு. என் கொள்வன் உன்னை விட்டென்னும் வாசகங்கள் சொல்லியும் வன் கள்வனே மனதை வலித்து கண்ணநீர் சுரந்து நின் கண் நெருங்க வைத்தே எனதாவியை நீக்கினேன் அல்லேன் என் கண் மலின மறுத்து என்னை கூவி அருளாய் கண்ணனே. நீதான் என்னை கூப்பிட்டுக்கணும். என் மனதை வலித்து நான் உன்னிடம் கொண்டு வர நான் முயற்சி செய்கிறேன். ஆகையால நீ எப்படியாவது என்னை மனதை வலித்து அப்படின்னு சொல்றார். அதாவது இதர விஷயங்களிலே ஈடுபட்டதான தன் மனத்தை அவற்றினின்றும் மீட்டு அவற்றிலே நெஞ்சு பட்ட உறுதியை நினைத்து மனதை மீட்டு எண்ணாமல் மனதை வலித்து என்கிறார். நான் இந்திரியங்களை வெல்ல நினைக்கையாவது கெடுக்கும் தன்மை வாய்ந்த இந்திரியங்கள் மனத்தை பலாத்காரமாக இழுக்கின்றன. மனதை பலாத்காரமாக இழுக்கின்ற கெடுக்கும் தன்மை வாய்ந்த இந்திரியங்கள் மனதை பலாத்காரமாக இழுக்கின்றன. பிரசபம் மனக அப்படிங்கிறது அப்படியே சொல்ற. இந்திரியானி பிரமாதினி ஹரந்தி பிரசபம் மன. இது இங்க உதாரணமாவே இந்த ஸ்லோகத்தை எடுத்து காமிச்சிருக்காங்க. இழுக்குது, அந்த இந்திரியங்கள் பிடிச்சி இழுக்குது. ஆகையால இப்ப நான் என் மனதை அடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா இந்திரியங்கள் பக்கத்திலேருந்து என்னோட மனதை நான் வலுக்கட்டாயமாக இழுக்க வேண்டும். ஆகையால தான் மனதை வலித்து அப்படின்னு சொல்றாரு. மனதை ஒருமைப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனதை மீட்டு சும்மா ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணாத மனதை வலித்து இழுக்கணும். அந்த புலன்கள் வசப்பட்ட அந்த மனத்தை இழுத்து நான் கொண்டு வர வேண்டி இருக்கிறது. இதற்கு உன்னுடைய உதவி இல்லாம முடியவே முடியாது. ஆகையாலே கண்ணனே என்னை காத்தருள்வாய் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த 2 பாசுரங்கள்ல தான் திருவாய்மொழி 7:1-6 மற்றும் 5:1-4 அதுல மனதை அடக்குவதில் உள்ள சிரமத்தை சொல்வதால் மனத்தின் முதன்மையை சொல்கிறார். இங்க எம்பெருமானும் எந்திரங்களை காட்டிலும் மனதின் முதன்மையை சொன்னான் அல்லவா, அதே மாதிரி திருவாய்மொழியிலும் நம்மாழ்வார் இந்த மனதை இழுத்து வசப்படுத்த வேண்டி இருப்பதால் அதனுடைய முதன்மையை சொன்னார் அப்படின்ட்டு இந்த செக்ஷன்ல சொல்றார். இந்திரிய பலம், இந்த புலன்களுடைய அந்த சக்தி மிக்க வலிமை, அது மனசை இழுத்து வேற எங்கெங்கயோ அலைய வைக்க, காற்றை போற அலைய வைக்கதால் அதை மீட்டு நாம் ஆத்மாவிலே செலுத்த வேண்டும். ஆத்ம தரிசனம் கிடைக்க வேண்டுமானால் மனத்தை முதல்ல அடக்கணும். அதுதான் கண்ணன் அது எவ்வளவு கடினமானது, எப்படி அடக்குவது அப்படிங்கறது இந்த பக்கத்துல அவரு சொல்லியிருக்காரு. 2:60, 6:34 மற்றும் 6:35. அதுக்கு இணையாக திருவாய்மொழியில திருவாய்மொழி 7:1-6 மற்றும் 5:1-4 நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். இந்திரியங்களுடைய பலம் எப்படி விண்ணுளார்க்கு அடிமை செய்வாரையும் செரும், அப்படிப்பட்டது சாதாரணமான நம்மளை ஏன் அழியாது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்த்தாக்கா கரண நியமனம். கரண நியமனம்னா நம்மளுடைய இந்த இந்திரியங்களை நியமிக்கிறது, அது ஒழுங்குபடுத்துறது, இப்படி பண்ணணும் அப்படின்னு அதை கொண்டு வருது. கீதையில பெருமாள் என்ன சொல்றாருனாக்கா 2:61 அத்தகைய எல்லா இந்திரியங்களையும் அடக்கி என்னுடைய திருமேனியில் மனதினை நிறுத்தி நிதானமாக என்னையே நினைத்து கொண்டிருக்க கடவன். எவனுக்கு இந்திரியங்கள் தன் வசத்தில் இருக்கின்றனவோ அவனுக்கு புத்தியானது ஒரே நிலையில் நிலைத்திருக்கும் அப்படின்ட்டு இந்த 2:61 பெருமாள் சொல்றார். சோ இப்ப சொல்லிட்டாரு இல்லையா, அர்ஜுனனுக்கு சொல்லிட்டாரு. அது அப்படி காற்று மாதிரி அலையுதுன்னா, ஆனா அதை நீ மெதுமெதுவா வசப்படுத்தலாம்னு சொல்றாரு. முயற்சியாலும் வைராகியத்தாலும் அதை வசப்படுத்தலாம் சொல்றாரு. எப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் வேணும்னா என்னுடைய உருவத்துல என்னே மனசுலே நிறுத்து, என்னுடைய அழகான உருவத்தை நிறுத்திக்கொள். இந்திரியங்கள் பின்னால் அலைகிற மனசை மீட்டு அதை வலித்து இழுத்து என்னுடைய திவ்யமங்கல விக்கிரத்திலே அதை நிலை நிறுத்து. அப்படி நீ நிறுத்த பார்த்தாக்கா உன்னுடைய மனசு மெதுவாக அடங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு கீதனை 8:12 என்ன சொல்றாருனாக்கா ஞானத்திற்கு வழியான எல்லா இந்திரியங்களையும் விஷயங்களில் போகாமல் அடக்கி மனதினை இதயத்தில் நிறுத்தியும் என்று கரணங்களை அடக்குதலை உபதேசிக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றார். புலன்களை மெதுவா அந்த தன்மாத்திரைகளிலேருந்து அவை அலையக்கூடிய அந்த விஷயங்களிலேருந்து மீட்டு விடு. மீட்டுனாக்கா மனம் அடங்கும். அந்த மனதை கொண்டு ஆத்மாவில செலுத்தி நீ தியானித்து நீ என்னை காண வேண்டும். அதற்கு உதவியாக உனக்கு இருக்கக்கூடியது என்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகம். என்னிடத்திலேயே மனசை தெரிந்து நீ செய்ய வேண்டும்.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல என்ன சொல்றாரு, ஞானத்திற்கு வழியான இந்த எல்லா இந்திரியங்களும் புலன்கள் பெருமாள் கொடுத்திருக்கிறது எதற்காக? ஞானத்தை அடைவதற்கு தான். கண்ணை கொடுத்திருக்கா அந்த விஷயத்த படிக்கிறதுக்கு, காதை கொடுத்திருக்கா அந்த விஷயத்த கேட்கறதுக்கு, வாயை கொடுத்திருக்கா அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை இந்த வேற விஷயங்களை செலுத்தி அதனால பாழா போயிடும். அதனால ஞானத்திற்கு வழியான எல்லா இந்திரியங்களையும் விஷயங்களில் போகாமல் அடக்கி, இந்த பின்னால் விஷயங்களுக்கு இந்த பட்டி மேய்வார்னு சொல்லுவாங்க ஆண்டாள், இந்த மாதிரி அங்கெல்லாம் மேய விடாம அடக்கி இதயத்தில் நிறுத்தி அப்படின்னு மெது மெதுவா நீ கரணங்களை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதுக்கு என்னன்னாக்க அதுக்கு ரெண்டு இது சொல்றாரு. அசம்சய மகாபாகோ மனோதுர் நிகிரகம் சலம் அபியாசேனது கௌந்தேய வைராகியன கிருக்கியதே. இதுதான் அபியாசத்தாலும் வைராகியத்தாலும் நீ மனதை இழுத்து இழுத்து கொண்டு வரலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பர வசேகி இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. அத யுக்த ஆசீத மத்பர என் எதில் உக்காரணும் ஃபர்ஸ்ட். இப்ப அந்த கிருஷ்ணன் இருக்கா பார்த்து அழக ஒரு ஒளியை கையில வச்சுட்டு அவன் எதுல உட்கார்ந்து எங்கெங்கேயோ அலையக்கூடிய அந்த கண்களையும் மனசையும் காதையும் அவன் பக்கத்து யுக்த ஆசீத மத்பர எதிரில உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வசேகி இந்திரியாணி. அப்போ இந்திரியங்கள் மெது மெதுவாக வசப்படும். கண்டிப்பா வசப்படும். முடியாதுன்னு நினைக்கவே நினைக்காது. அதாவது ஒரு இந்திரியங்கள் இப்ப மட்டுமா, எத்தனையோ ஜென்ம ஜென்மமா அது புலன்கள் பின்னால தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்பதானே உனக்கு இந்த அறிவு வந்திருக்கு. கண்ணனை நினைக்கணும், நான் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு வந்திருக்கிறதுனால உனக்கு அது கஷ்டம்தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி என்னுடைய உருவத்தில் உன் மனதை நிறுத்தி நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி யுக்த ஆசைத்த மத்பர என் எதிரில உட்கார்ந்து நீ இதை உயர்ந்து செய்தால அப்ப தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அப்ப மனசு ஒரு இடத்துல நிற்கும். அப்ப உனக்கு ஆத்ம தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு இதுக்கு நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறது என்னன்னா 1, 2, 8. அது ஒரே ஒரு சின்ன இதுதான். அதுல அவர் சொல்லியிருக்கார். இது என்ன பாசுரம் அப்படின்னு பார்த்தா, உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. எவ்வளவு அழகு. அப்படியே பெருமாள் என்ன சொன்னாரோ அதையே இவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். என்ன உள்ளம் உரை செயல், மனம் வாக்கு உடம்பு, இது மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. இது எங்கெங்கயோ இருக்கிறத எடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. அவன் சொன்னது அப்படியே யுக்த ஆசைத்த மத்வரை எதில் உட்கார்ந்து சொன்னதுக்கு இவர் என்ன சொல்றாரு, இறை உள்ளில் ஒடுங்கே. அவங்கிட்ட போயிடு, அவனோட போய் ஐக்கியமாவதுக்கு அவனுடைய அழகுன்னு அப்படியே மயங்கிடு. இந்த வாக்கையும் அவன் கிட்ட கொடுத்துரு, இந்த மனசையும் அவன் கிட்ட கொடுத்துரு, உடம்பையும் அவன் கிட்ட கொடுத்துட்டா உன் மனம் உனக்கு வசப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உள்ளம்புரை செய்ய இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்பொருள்களில் விருப்பத்தை செலுத்தும் மனதை உட்பொருளை நோக்கும்படி செய்தால் அது இறைவனை நினைப்பதற்கு காரணமாகும். விளக்கமா சொல்றார். அந்த என் எதிரில உட்காருன்னு கண்ணன் சொன்னதுக்கு விளக்கம் இங்க நம்மாழ்வார் கொடுக்கிறார். என்னன்னாக்கா, வெளிப்பொருள்களில் விருப்பத்தை செலுத்தும் மனதை உட்பொருளை நோக்கும்படி, இந்த மனசு அதுக்கு தான் ஆசைப்படுது இல்லையா, வெளிப்பொருளே அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும்னு ஆசைப்படுது. அதை உட்பொருளை நோக்கும்படி செய்தார், உள்ள இருக்க அந்த ஆத்மாவை பார்க்கும்படி செய்தால் அது இறைவனை நினைப்பதற்கு காரணமாகும். அது எப்படியும் ஒரு நாள் நமக்கு முதல்ல ஆச்சரியமா தோணாது, எப்படிதான் இதெல்லாம் முடியும். நம்ம டிவி சீரியல் நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, நல்லா பொழுது போகுது, அதுல எத்தனை பார்க்கலாம், எத்தனை கலரு, எத்தனை மியூசிக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இவ விக்கிரகத்தை பார்த்து நமக்கு எப்படிதான் மனசு அடங்கும்னா அடங்கும். கண்டிப்பாக மனம் அடங்கும். இறைவனை நினைப்பதற்கு காரணமாகும். ஆகையால உள்ளம் வருது அங்க வந்துருச்சு. நினைப்பதற்கு காரணமான காரணம் எதை? உள்ளம். ஆகையாலே வெளிப்பொருள்களில் விருப்பத்தை செல்லும் மனத்தை உட்பொருளை நோக்கும்படி செய்தார். அந்த வேலை நீங்க செய்யணும். அதாவது வெளியில் அலைப்பாயக்கூடிய இந்த உள்ளத்தை கொண்டு உள்ளே இருக்கும் பொருளை, அந்த இறைவனை காணும்படி நீங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு உள்ளே செலுத்தினால் அது இறைவனை நினைப்பதற்கு காரணமாகும். சோ உள்ளம் வந்துருச்சா, அந்த நினைவு முதிர்ந்து வழிந்து பொங்கேள் புகழ்கள் வாயவா என்கிறபடியே சொல்லாக புறப்படுவதற்கு காரணமாகும். நீ மனசுல நினைக்கிறீங்க, உட்கார்ந்து 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 அவன் அழக நினைக்க நினைக்க நினைக்க
வாயில தன்னால வரும், ஐயோ எவ்வளவு அழகா இருக்கானே, இவனுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுமே, இன்னைக்கு என்ன பண்ணலாம், பாடலாமா, எழுதலாமா, படிக்கலாமா அப்படின்னு வரும். ஆகையாலே அந்த நினைவு முதிர்ந்து அந்த உள்ளத்தால ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, உள்ளம் உரை செயலும்னு சொன்னாங்கல்ல, அந்த உள்ளத்துல அந்த நினைவு, அந்த எம்பெருமானே நினைக்கக்கூடிய அந்த நினைவு முதிர்ந்து என்ன ஆகும்னா, பொங்கே புகழ்கள் வாயவாய், அவனுடைய புகழ பாடலான்னு வாய் தன்னால வருமா என்கிறபடியே சொல்லாக புறப்படுவதற்கு காரணமாகும். ஆகையால அவனுக்கு உள்ளமாயிடுச்சு, உரையாயிடுச்சு. அப்புறம் செயல், குணங்களால் அடிமை பூண்டு இருக்கிறேன் என்கிறபடியே திருவடிகளிலே விழுந்து எல்லா தொண்டுகளையும் செய்வதற்கு காரணமாகும் உடல். இப்ப ஆயிடுச்சு உள்ளம், உரை உடல். உள்ளம் நினைச்சிட்டே இருக்கணும், அது தன்னால உரையாக வாயில வரும். அதுக்கப்புறம் இப்படிப்பட்டவனுக்கு நான் எல்லா தொண்டுகளும் செய்வேன், உடல் தன்னால விழும். அதனால காரணமாக இதை மூன்றையும் இவை ஈராக சம்பாதிக்க வேண்டாது, சேஷியான தான் இவற்றை உண்டாக்கி வைத்தான். இது நீ ஒண்ணும் போய் ஸ்பெஷலா சம்பாதிக்கவே வேண்டாம். மனசை நீ சம்பாதிக்க வேண்டாம், வாக்கனை சம்பாதிக்க வேண்டாம், எல்லாம் சேஷியான அவன் ஆரம்பத்திலேயே உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறான். சேஷியான தான் இவற்றை உண்டாக்கி வைத்தான், வச்சிருக்கிறதால அது அவன் பக்கம். சரி, அது இவற்றை வேறு சிலவும் தேடவும் வேண்டாம். நம்ம போய் இதுக்கான மனசையும் வாக்கையும் உடம்பையும் தேடவும் வேண்டாம், எல்லாம் அவன் முதலையே உண்டாக்கி வைத்திருக்கிறார். நான் வாயில் உண்டே, நாக்கு தான் இருக்கேன், நாராயணான்னு சொல்லுதானே உனக்கு அவ்வளவு கஷ்டமா? நாக்கு வச்சிருக்காங்க, நாராயணான்னு சொல்ல கெட்டா போயிடுவேன். நான் வாயில் உண்டே, ஆகிய நாராயணான்னு சொல்ல முடியாதா என்பவற்றை நினைவு கூறுக. அதை இது பண்ணி உள்ளி இம்மூன்றையும் ஆராய்ந்து இவற்றை எதற்காக படைத்தார், இவை இப்போது இருக்கிறபடி என்று ஆராய்ந்து பார்த்தால் அவை அடையத்தகாத பொருள்களின் அன்புடன் கூடியிருப்பது விளங்கும். இந்த உள்ளம், உரை, செயல் மூன்றும் இது எதுக்கு படைச்சான், இப்படியே இருக்குன்னு யோசிக்கும் போது தகாத பொருள்களுடன் இவை கூடி இருப்பது நமக்கு மெல்ல மெல்ல புரியும். புரிஞ்சப்ப என்ன பண்ணணும், அதுல இருந்து பிரிச்சிடணும். நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றோடு நம்ம ஏன் இணங்கி இருக்க வேண்டும்? அப்ப கெடுத்து அவற்றிலிருந்து மீட்டு, அங்கிருந்து நீங்க மீட்டுட்டு இறை உள்ளில் ஒடுங்கு. பாழாலி மேட்டிலே பாய்கிற நீரை பள்ளத்திலே பயிரிலே பாய்ச்சுவாரை போல அடையத்தக்க பொருள்களில் ஆக்கப்பார். நிறைய தண்ணி இருக்கு, அந்த பம்ப் செட் வச்சு நீ மேட்டு நிலத்துல ஏத்திட்டு இருக்கிற வேஸ்ட், அதை விட்டு பள்ளத்திலே பாய்ச்சப்பார். அதுதான் உனக்கு இயல்பானது, எம்பெருமானுடன் சேருவதுதான் உனக்கு இயல்பானது. ஆகையால இறை உள்ளில் ஒடுங்கு அப்படின்னா, எங்கெங்கயோ அலைப்பாய்கிற இந்த இதத்தை எடுத்து நீ இறைவனிடம் செலுத்து. அதற்கான உடம்பையும் அவன் கொடுத்திருக்கான், வாக்கையும் கொடுத்திருக்கான், செயலும் எல்லாமே கொடுத்த போது அதை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. இதை பார்த்தா எப்படி பெருமாள் யுக்த ஆசீத மத்பர, என் எதிரிலே உட்கார்ந்து என்னை நினைச்சா உன் மனம் வசப்படும் சொன்னா இல்லையா, அதை அப்படியே ஆழ்வார் இந்த பாசுரத்துல அழகா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அடுத்த இது சுக்ருதி பேதம். சுக்ருதி பேதம்னா, சுக்ருத்தின்னா புண்ணியம். இதுல என்னன்னா, இந்த 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 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொன்னா, 4 வகையானவர்கள் என்னை சரணமாக அடைகிறார்கள். 4 வகையான அவர்கள் உதாரஸ்ய ஏவ வள்ளல்கள் அப்படிங்கிறான். இந்த 4 விஷயத்துக்காக என்ன கேட்கிறாங்க. ஆகிய வள்ளல்கள் வேற எங்கேயோ போய் நிக்காம என்கிட்ட வந்தாங்களே அப்படின்னு சொல்றான். யாருன்னா ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி அப்படின்னு 4 பேர். இந்த 4 பேர் என்னை சரணமாக பற்றுகிறார்கள். இந்த 4 பேருமே எனக்கு மிகவும் இனிமையானவர்கள், ரொம்ப இனிமையானவர்கள். ஆனா ஞானி இருக்கான் பாத்தியா, அவன் எனக்கு ஆத்மா அப்படிங்கிற, எனக்கு ஆத்மா, நான் இல்லாமல் அவன் இல்லை, அவன் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு ஞானியுடைய பெருமையை இதுல அவர் சொல்றார். அது எதுனாக்கா 7:16 தான் இந்த ஸ்லோகம் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லோகத்தின் பொருள், ஏ அர்ஜுனா, தன்னி நின்றும் 4 யாருன்னு சொல்றாங்க. நீங்கிய செல்வத்தை மீண்டும் விரும்புகிறவன், இவன் தான் ஆர்த்தி. ஆர்த்தினா இருக்கிற செல்வம் போயிடுச்சு, அதை திருப்பி கிடைக்கணுங்கிறதுக்காக அவன் பேரு ஆர்த்தின்னு பேரு. கைவல்யத்தை விரும்புகிறவன், இவனுக்கு பேரு ஜிக்ஞாசு அப்படின்னு பேரு. இந்த கைவல்யார்த்தி யாருன்னு நம்ம முன்னாலே பார்த்திருக்கோம். அதாவது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அதையே அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அவனுக்கு இந்த உலக தொடர்பும் வேண்டாம், இந்த பிறப்பு இருப்புங்கிறதும் வேண்டாம், வைகுண்ட பிராப்தியும் வேண்டாம். அங்க வைகுண்டத்துக்கு அந்த திருநாட்டுக்கு போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் அதுவும் வேண்டாம்.
தானே தன்னுடைய ஆத்மாவை ஆத்மா வந்து ஞான ஆனந்தமயமானவன் இல்லையா. இந்த கைவல்யார்த்திக்கு என்ன இஷ்டம்னா தன்னுடைய ஞானத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பதுக்கு தான் இஷ்டமே தவிர போய் கைங்கரியம் பண்ணணுங்கிற இஷ்டமும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு வந்து இந்த உலக தொடர்பும் வேண்டாம், பிறப்பு இறப்பும் வேண்டாம், வைகுண்ட பிராப்தியும் வேண்டாம். அவனுக்கு வந்து தன் ஆத்மாவை தானே அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவனுக்கு ஆசை. அவனுக்கு பேரு ஜிக்ஞாசு அப்படின்ட்டு. அப்புறம் வரியனாக இருந்து செல்வத்தை விரும்புபவன், அவனுக்கு பேரு அர்த்தார்த்தி. அர்த்த ஆர்த்தி, அர்த்தத்தை பொருளை விரும்புபவன். அப்புறம் நாலாவது வந்து ஞானி, பகவானை அடைய விருப்பம் உள்ளவனும். ஆக நால்வகை கிட்ட நல்வினை உடைய மக்கள் என்னை வணங்குகிறார்கள் என்று நல்வினை உடைய மக்களிடையே ஆன வேறுபாட்டை இவன் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 7:16 இந்த ஸ்லோகத்துல கண்ணன பெருமான் இதை சொல்லியிருக்க. இந்த 4 வகையான பக்தர்கள் அதுதான். அது என்னன்னு சதுர்வித பஜந்தே மாம், 4 விதமானவர்கள் என்னை வணங்குகிறார்கள். சுக்ருத்தினோ அர்ஜுனா, அவர்களுடைய சுக்ருத்தினால அந்த புண்ணியத்தினால இந்த 4 வகையானவர்கள் என்னை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆர்த்தோ, ஆர்த்தன்னாக்க இழந்த செல்வத்தை அடைய விரும்புவர். ஜிக்ஞாசு, கைவல்யார்த்தி ஆத்ம தரிசனத்தை பெற விரும்புவர். அர்த்தார்த்தி, அதாவது புதுசாக செல்வத்தை விரும்புபவர். ஞானி என்னையே விரும்புபவர். இவங்க அப்படின்னு சொல்லி பரதர்ஷப அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளை வாட்டுபவரே அப்படின்ட்டு அர்ஜுனனை கூப்பிட்டு இந்த 4 பேர் வந்து என்னை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த 4 பேரை காட்டுறதுக்கு நம்ம நாயனார் வந்து ஒரே ஒரு 4ஆம் பத்துல எடுத்துடுறாரு. இந்த 4ஆம் பத்துல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து திருநாராயணபுரம் இருக்கா மேல்கோட்டை. அந்த மேல்கோட்டை வந்து திவ்ய தேசம் அல்ல, அதுக்கு அபிமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அபிமான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தாக்கா, சுவாமி ராமானுஜர் வந்து இந்த 4ஆம் பத்துல அந்த 4ஆம் பத்துல முதல் திருவாய்மொழி ஒரு நாயகமாய் அப்படின்னு தொடங்குற அந்த பாசுரங்களை திருநாராயணனுக்காக அர்ப்பணம் செய்தார். அங்கிருந்து மேல்கோட்டையில் இருக்க சம்பத்குமாரனுக்காக அதை அர்ப்பணம் செய்தார். ஆகையால அது அபிமான ஸ்தலம் ஆகிவிட்டது. ராமானுஜர் வந்து இந்த 10 பாசுரங்களை திருநாராயணனுக்காக அர்ப்பணம் செய்தார். ஆகையால அது வந்து அபிமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ வந்து நாயனார் இந்த 4க்குமே, இந்த ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி 4 பேருக்குமே இந்த ஒரு நாயகமாயிலிருந்து பாசுரங்களை எடுத்து காட்டியிருக்கார். அதனால என்ன சுருக்கமா பார்த்துடலாம். முதல் பாசுரம் வந்து யாருக்காக அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கிய செல்வத்தை பெற விரும்புபவர். யாரவன்? ஆர்த்தி. நீங்கிய செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும் இருக்கிறவன் ஆர்த்தன். அவனை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. முதல் பாசுரத்திலேயே என்னன்னா, ஒரு நாயகமாய் ஓட உலகு உடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணந்தால் காலம் தர சிந்தித்து உய்வினோ அப்படிங்கிறது இந்த பாசுரம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாயகமாய், அதாவது பெரிய அரசனாக இருந்து இந்த உலகத்தையே ஆண்டவர், நல்ல ஆண்டவர். என்னன்னா, திடீர்னு அவனுடைய செல்வம் எல்லாம் போயிடுது. அது நடக்கும் இல்லையா? எத்தனை பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் செல்வம் போறது இயல்பு தானே. அதனாலதான் அதுக்கு செல்வம்னு பேரு. செல்வம்னு போயிடுவான். ஆகையால அது போயிடுச்சு. அப்படி போல என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, பாவம் அவ்வளோ கீழ் நிலைமைக்கு வந்துடுறா. என்னன்னாக்கா, கருணாய் கவர்ந்த காலர், அதாவது பாவம் இருக்கு, சாப்பாட்டு கூட வழி இல்லாம ராத்திரியில, ஏன்னா இவன் ராஜாவா இருந்தவன் இல்லையா, இவனுக்கு சாப்பாடு வேணும். ராத்திரியில பிச்சை எடுக்கிறது சிதகிய பானையர் ஒரு பானத்தோட கையில எடுத்துட்டு போறானா. அப்ப போகும்போது அந்த கருப்பு நாய் படுத்துட்டு இருக்கு, அது வந்து அவனுடைய காலை வந்து கடிச்சிருது. கருணாய் கவர்ந்த காலர், சிதகிய பானையர், பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சை தான் கொள்வர். எல்லாரும் பாக்குற மாதிரி இது வந்து இன்னொரு ஜென்மத்துல நடக்கிறது இல்ல, இந்த ஜென்மத்திலேயே நடக்கும். இது நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா செல்வம் நிலையற்றது, அது போய்விடும். ஆகையால திருநாரணத்தால் சேர்கிறேன், போய் திருநாராயணனை வணங்குங்க, உங்களுக்கு போன செல்வம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாசுரம் ஒரு நாயகமா இந்த பாசுரத்தை வந்து ஆர்த்தன் அப்படிங்கிறவனை விவரிக்கிறதுக்காக இங்க வந்து ஆழ்வார் சொல்லி, நீங்க செல்வத்தை மீண்டும் பெற விரும்புவதற்கு பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சை தான் கொள்வர் அப்படிங்கிற இந்த பாசுரத்தை சொல்லியிருக்கார். அடுத்தது கைவல்யத்தை விரும்புபவன். கைவல்யத்தை விரும்புபவன் யாரு? ஆத்மா அனுபவத்தை விரும்பிக் கொண்டு அவனுக்கு வந்து இது வீடு பேர் கூட வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடியது.
அவனும் வந்து திருநாராயணனை வணங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாசனத்தை காட்டுறாங்க. இதுன்னா 4:1:10 அந்த பாசனத்தை காட்டுறாங்க. குறுக மிக உணர்வத்தோடு நோக்கில் எல்லாம் விட்ட இரகல் இறப்பெனும் ஞானிக்கு அப்பயன் இல்லையேல் சிறுக நினைவது ஓர் பாசம் உண்டாம் பின்னும் வீடு இல்லை. அவங்களுக்கு வந்து இது வேண்டியதில்லை, வீடு வேண்டியதில்லை. மறுகல் ஈசனை பற்றி விடாவிடில் வீடு அஃதே அப்படின்னு இந்த பாசனத்தை சொல்றாங்க. உங்களுக்கு கைவல்யம் வேணும்னாலும் நீங்க வந்து அவனை தான் கேட்டு ஆகணும், வேற வழியே இல்லை. இது வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அந்த கீதைக்கு அந்த பாசனத்தை அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது, நான் என்னுடைய அழகான திருமேனியை அவனுக்கு காட்டிதான் கொடுக்குறேன். ஆனா அவன் வந்து கைவல்யம் தான் வேணும்னு கேட்கான். வீட்டு பேரு வேண்டாம் சொல்லனா என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு பெருமாள் சொல்ற மாதிரி ஒரு இடம் வரும். அது வந்து இந்த இடத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்க, திருமகள் கேள்வன் பெரிய திருவடி தோளிலே தோளும் மாலையுமாக வந்து நின்றாலும் சாண கச்சாற்றை போன்று சுத்தி மாத்திரத்தையே பற்றி கொண்டு இனிமையிலே நின்று செல்லாதபடி அவனையும் விடுவது. இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க பெருமாள் வரப்போறாரு, பெருமாள் ஏழ போறாருன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்கல்ல. பஞ்சகவ்யம் அப்படின்னா பசுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய 5 விஷயங்கள். அந்த பஞ்சகவ்யத்தை போட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது பெருமாள் வந்துட்டான், கருடன் மீது ஏறி வந்துட்டான். தோளும் மாலையுமாக அவ்வளவு அழகா வந்து நிக்கிறான். அப்ப என்ன பண்ண, கையில் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு போய் வணங்க வேண்டாமா? அதை விட்டு கொஞ்சம் இருங்க, இன்னைக்கு சுத்தி பண்ணி முடியல அப்படின்னு சொல்லி இருப்பதை போல அப்படிப்பட்டவர்கள் இந்த கைவல்யார்த்திகள் சொல்றாங்க. எம்பெருமான் நேரே வந்து தன் அழகை காட்டி நின்னாலும் இவர்களுக்கு இந்த ஆத்ம அனுபவம் தான் வேணும். அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாணகச்சாற்று பஞ்சகவியத்தை போல் சுத்தம் பண்ணி தூய்மைப்படுத்துவதை போல அதிலே இருப்பார்களே தவிர எம்பெருமான் வந்தாலும் அதை கவனிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எம்பெருமானை காட்டிலும் இந்த ஆத்மாவை அனுபவித்துதான் முக்கியம் என்பதை இந்த உதாரணத்தின் மூலமாக காட்டி கொடுக்கிறார். அப்புறம் வந்து இது இழந்த செல்வத்தை பெறுவதற்கு வந்து 4:8:1 அந்த பாசனத்தை சொல்லிடுறார். அப்புறம் ஞானிய வந்து ஞானிக்கு இந்த முதல் பாசுரமே தான். முதல் பாசுரத்துல இருக்கு, அதையே தான் சொல்லிடுறாரு. நாரணன் தாழ் சேர்மினே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதே தான் சொல்றாரு, திருப்பி சொல்லிடுறாரு. அந்த மாதிரி இந்த 4 இதுக்கு ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி ஆகிய 4 பேருக்கும் இந்த திருவாய்மொழி இந்த 4ஆம் பத்து இந்த ஒரு நாயகமாய் அப்படின்னு இருக்கிறது சொல்றாரு. இதுல பெரிய விசேஷம் தான் ஆகிய பாசத்தை மட்டும் சொல்லிட்டேன். குணங்கொள் நிறைப்புகள் மன்னர் அப்படிங்கிற அந்த 4:1:8 வந்து புதிய செல்வத்தை விரும்பும் அர்த்தார்த்தியை குறிப்பிடுகிறார் நம்மாழ்வார். அப்புறம் வந்து திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோம், அது முதல் பாசனம் தான். முதல் பாசனத்துல கடைசி வரி அதுதான். அது பகவானை அடைய விருப்பம் உள்ளவனும் ஆன 4 வகைப்பட்ட நல்வினையுடைய மக்கள் என்னை வணங்குகிறார்கள் அப்படின்னு பெருமான் சொன்னது. அதுக்கு இது பாசுரம் எதுனாக்கா, திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மின் அப்படின்னு இந்த ஒரு நாயகமாய்ங்கிற இந்த பாசுரத்துல கடைசி வரியவே வந்து ஞானிக்கும் காமிச்சு கொடுத்துற நம்மாழ்வார் என்று பகவானை விரும்புகிற ஞானியை குறிப்பிடுகிறார். இவ்வாறாக 4 வகைப்பட்ட நல்வினை ஆளர்களை அருளி செய்கிறார் நம்மாழ்வார். இதை வந்து கண்ணனும் சொன்னா நம்மாழ்வாரும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக 4 வகைப்பட்ட 4 பேர் தான். 4 வகை ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானிங்கிற 4 பேரு. ஒருவன் செல்வத்தை புதிதாக விரும்புபவன், எழுந்த செல்வத்தை விரும்புபவன், ஆத்ம அனுபவத்தை விரும்புபவன், எம்பெருமானையே விரும்புபவன் ஞானி. அந்த ஞானி தான் எனக்கு உயிரானவன், அவன் எனக்கு ஆத்மா அப்படின்னு சொல்றான். அவன் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அவன் இல்லைன்ட்டு. மற்றவர்களும் உதாரணர்கள், வள்ளல்கள் தான். ஏன்னா என்ன வந்து கேட்டாங்களே, வேற எங்கேயோ போய் நிக்காம என்ன வந்து கேட்டாங்க இல்லையா? ஆகையால அவர்களும் வள்ளல்கள் தான். ஆனா ஞானி வந்து எனக்கு உயிரானவன் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனிக்கிட்ட சொல்லிடுறேன். இனி 2 இருக்கு, தேவ அசுர விபாகம், விபூதி யோகம், அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு இது வரைக்கும் நிக்க வச்சுட்டு 45 பார்த்துடலாம். ஆமா, இது நிக்க வச்சிடலாம். இது வரைக்கும் நிக்க வச்சுட்டு இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாத்துக்கும் முடிச்சிடலாம். அடியேன் ராமன்.